மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். வாக்குப்பதிவு தொடங்கி 2 மணி நேரத்திற்குள் இந்த மோதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. என்ன காரணத்தை முன்வைத்து இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது? தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தற்போது நடைபெற்று வந்திருக்கும் நிகழ்வில் ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள மாச்சர்லா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெண்டலா கிராமத்தில் வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்பாக வெளியே முகவர்கள் வென்று கொண்டிருந்த நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முகவர்களுக்கும் தெலுங்கு தேசிய கட்சியை சேர்ந்த முகவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் ஆளும் கட்சியினரான ஒய்எஸ்ஆர் கட்சியினர் தெலுங்கு தேச கட்சியின் முகவர்களை தடியால் அடித்து மண்டையை உழைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கைகலப்பாக மாறிய நிலையில் அந்த கட்சியின் 2 பேர் மேலும் வாக்குப்பதிவு செய்ய வந்த 2 வாக்காளர்களையும் அவர்கள் தடியால் அடித்து மண்டையை உடைத்துள்ளனர். இதனால் தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நிலைமையை கட்டுப்படுத்தி அந்த காயப்பட்டவர்களை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட உள்ள நிலையில் தலையில் அடிபட்ட முகவர்கள் இருவரும் தீவிர காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் இந்த மோதல் காரணமாக அந்த கிராமத்தில் தற்போது பெரும் பதற்றம் நிலவுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.